வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடு. மிகவும் அறிந்த ஆண்டவரே, பாத்திமா அவர்கள் மரித்தது நிமித்தமாக ஆண்டவரே இந்த நாளிலே முழு வேலை ஆராதனை நடத்தக்கூடாதபடிக்கு தடை காணப்படுகிறது. ஆண்டவரை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மனிதர்களோடு வாழ்கிறபடியால் ஆண்டவர் மனிதர்களுக்கு ஏற்ற காரியங்கள் செய்ய வேண்டிய ஆண்டவரை கட்டாயத்தில் அவர் இருக்கிற ஆண்டவரை சோதரிக்கிறோம். ஆண்டவரை கருத்தில் ஆண்டவரை துதிக்கிறோம். ஐயா, வேத வாசித்து ஆண்டவரை நாங்கள் ஜெபித்து முடிக்க போகிறோம். எங்களை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நாளிலே இந்த ஜெபத்தில் வேத வாசிப்பில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு தேவி பிள்ளைகளையும் கத்தத்தாம தனித்தனியாய் குடுக்குடுமாய் ஆண்டவரே நீ ஆசீர்வதித்து அவ்வளவாய் நீங்கள் வழிநடத்தும்படியாக உம்முடைய கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். பொறுப்படுத்தி வழிநடத்து இயேசு நாமத்தினால் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. அல்லேலூயா. சங்கீத நேரம். நீங்கள் ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். என்பதே சாதிகள் எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள் என்று வாக்கின் பிரகாரமாக சாதி ஜாதியாய் ஆண்டவரே இந்த வல்லம் கிராமத்தில் உண்மை துதிக்கிறவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே, உண்மை போற்றுகிறவர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. சுத்திரன் கர்த்தாவை துதிக்கிற ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாளில் எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்த நீர் அறிந்திருக்கிறவர் ஆண்டவரே. அங்கே அப்பா சுத்திரன் கர்த்தாவை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆவியானவரே. அப்பா சோத்திரம் நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா சோத்திரம் கர்த்தாவை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா அந்த வல்லம் கிராமத்தில் ஆண்டவரே அப்பா சோத்திரம் கர்த்தாவை பாட்டி அம்மாவை நாங்கள் இழந்திருக்கிறோம். என் தேவனே அப்பா எங்களை அதிகமாய் நேசிக்கக்கூடிய ஒரு பாட்டி ஆண்டவரே. அப்பா அந்த நாளில் மரித்து போயிருக்கிறாங்க ஆண்டவரே. அவருடைய ஆத்மா என் தேவன் தாமே ஆண்டவரே உங்களுடைய இளைப்பாத ஸ்தலத்தில் நீங்கள் வைத்திருக்கிற கிருபைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாட்டி அம்மாவை இழந்து தவிக்கிற பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரும் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். தேவ சமாதானத்தை கத்த நீங்கள் கொடுக்கும்படியாயிடுச்சு. உங்கள் குடும்பத்துக்கு ஆறுதலை தாங்க, சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினருக்கு ஆறுதலை கத்த நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. அப்பா சோத்திரம் கர்த்தாவே துதிக்கிறது நாளில் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் கர்த்த விசேஷமாக ஆண்டவரே அப்பா எங்களுடைய லேண்டுக்காய் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்காக கொடுத்துருக்கிற இந்த இடத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா என்ன 2 லட்சம் தேவைப்படுது என் தேவன் ஆண்டவரே. அந்த பணத்தை நீ சந்திக்க போகிற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து இதுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. மே மாதத்தில் ஆண்டவரே எல்லாமே ரிஜிஸ்டர் ஆக கர்த்த நீர் உதவி செய்வீனாக. கடைகள் எல்லாம் கர்த்த நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. இந்த நாளில் பலவீனமாக இருக்கிறவங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாத்தியம்மாக்காய் ஜெபிக்கிறோம், நிர்மலாக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னும் யாரெல்லாம் பலவீனமாக எங்கள் சபையில் இருக்கிறாங்களோ எல்லாரும் கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்த நீர் பலப்படுத்தும்படி ஆயிடுச்சு ஆண்டவரே. அப்பா சூத்திரம் கர்த்தன் துதிக்கிறோம். வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெறாய் தனித்தனியாய் குடும்பமாய் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்லலாம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தமுடைய அன்னைக்கும் நாளிலே கூடி வந்த யாவரோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் என்றென்றும் சமாதானத்துடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம்.
உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பம். ஒரே தரம் மரிப்பது பின்பு நியாய தீர்ப்பு அடைவது மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்கு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பு அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாத தரிசனமானார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது இத்தனை அடைந்தவர்களின் முதல் புலனானார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடந்த 2 மாசமா நான் பார்க்கும்போதெல்லாம் என் சேனல் எனக்கு கண்டிப்பாக நானும் கண்டுபிடிப்பேன். 2 மாசமா நாங்கள் வந்து சர்ச் வேலை மொத்தமாக இருப்பாங்க. நாங்கள் வர முடியாது கண்டிப்பாங்கல ரொம்ப வருத்தப்படுகிறோம். ஆயா இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சிலர் கஷ்டப்படலாம். ஆத்துமா கத்தோலியது. ஆத்துமா தந்த தெய்வத்தில் அந்த ஆத்துமா போய் சேருது. இந்த மண்ணுக்குரிய இந்த சரீரம் மண்ணுக்கே போய் சேர்கிறது. இது வந்து ஒரு மகிழ்ச்சியாக நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. பாட்டி இத்தனை ஆண்டு காலமாக கர்த்தரை பலப்படுத்தி கூடுதல் இன்னும் பாட்டியமாக இவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அல்லேலூயா. அது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, பிறப்பதும் மரிப்பதும் ஒரே முறை தான். திருப்பி நம்ம வர வாய்ப்பில்லை. ஆனாலும் கூட ஆண்டவர் மறு ஜென்மம் என்று ஒரு இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவங்க தான் என்ன பண்ண எழுந்துப்பாங்க. எப்படி எழுந்துப்பாங்க? ஆண்டவர் எப்படி மறித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரோ அதுபோல் ஆண்டவரோட வருகையில் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் அனைவரும் ஆக்சிடென்டாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், இயற்கை மரணமாக எப்படி அவர்கள் இறந்தாலும் கிறிஸ்துவுக்குள் அவர்கள் வாழ்ந்திருக்கும்போது கர்த்தர் வருகையில் இவர்கள் எப்படி மறித்தார்களோ அதற்கு உயிரோடு அவர்கள் பண்ணுவாங்க. முதலாவது மறித்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, காலம் கடைசி காலமாக இருக்கிறபடியால ரட்சிப்பு வெளியேறப்பட்டது. கிருபின் காலத்தில் இருக்கிறபடியால இந்த கிருப காலத்தில் ரட்சிப்பு அழைச்சம் பண்ணாதபடிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வமாக அவர் சொந்த ரட்சகராக தெய்வனுக்கு போன்ற மாற்றத்தோ அதில் கைத்தில் மாற்றதோ ரட்சகராக இறுதியத்தில் மாற்றம் உண்டாகும். பேருக்காகவோ இல்லை பேர் மாற்றுவதோ இல்லை கிறிஸ்துவ மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக யார் அவர் இறுதியத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மறித்தாலும் அவர்கள் பண்ண ஆண்டோட வருகையில் அவருக்கு உயிரோடு அவர்கள் மறுமுகப்பட்டு எழுந்திருப்பார்கள். அல்லையா? ஆண்டவர் பாட்டு இன்னைக்கு மறைச்சிருக்கிற நல்ல வாழ்ந்து என்ன பண்ணாங்க மறைச்சிருக்கிறாங்க. இப்போ நான் இருக்கும்போது எப்போ ஒன்றாலும் மரணம் வரும். ஆனால் ஆயா நல்லா வாழ்ந்து என்ன பண்ணிக்கிறாங்க மறைச்சிருக்கிறது. ஆயர் கூட இன்னொரு பாட்டியமாக ட்ராவல் பண்ணிருக்காங்க. நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்ன வருவாங்க பார்த்துப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு பாட்டியோட மரணத்தில் கலந்து கொண்டிருக்கிற சொந்தக்காரங்க நண்பர்கள் என்ன சொன்னாக்கா காலம் கடைசி காலம் இருக்கிறபடியால் ரட்சிப்பு வெளியேறப்பட்டது. பணம் கொடுத்து நம்ம இயேசு ஏற்றுக்க தேவையில்ல. ஒன்று கொடுத்து இயேசு ஏற்று தேவையில்ல. ஒன்று சோறு போடுறேன் இயேசு ஏற்றுக்கிறாங்க. அந்த இயேசு நமக்கு தேவையில்லை. இயேசு என்பது நம்ம இருதயத்துக்குள்ளே வரணும். மத மாற்றம் அல்ல மன மாற்றம் தான் ஆண்டவராக இயேசு பூமிக்கு வந்தால். இந்த பாட்டு இன்னைக்கு மறைச்சிருக்கிறாங்க. நாங்களும் மறிப்போம். அன்றைக்கி ஆயாவே நாங்கள் முகமுகமாக நினைப்போம். அந்த ஜிஹெச் கரடிச்சுங்கிற அந்த பொருளோக வாழ்வு நாங்கள் இவங்களை காண்பது நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருக்க வேண்டும் சொன்னால் கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டாதான் போக முடியும். ரெண்டு இருள் ஒன்று இருக்குது, வெளிச்சம் ஒன்று இருக்குது, நரகம் ஒன்று இருக்குது, பரலோகம் ஒன்று இருக்குது. பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கிறவங்க கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் தான் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. நாங்கள் பாட்டி இழந்து தவிர்க்கின்ற கூட இருந்த பாட்டி அவருக்கு சொந்த மதம் வந்திருக்கீங்க, நண்பர்கள் வந்திருக்கேன், ஊருக்காக வந்திருக்கீங்க. கர்த்தர் இந்த பாட்டி இழந்த தவிர்க்க அத்தனை பேர் கர்த்தர் சொன்னார். இந்த உலகம் கொடுக்குற சமாதானம் அல்ல, என்னோட மெய்யான சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொல்கிறார். இந்த சமாதானத்தை பெற்று சந்தோஷம் வாங்க முடியாது ஜெபிக்கிறோம். தேவன் நீங்க ஆறுதல் படுத்துங்க. ஆண்டவரே அப்பா சொல்றாங்க குடும்பத்துக்கு நீங்க சமாதானமா இருந்தாங்க. ஆண்டவரே அப்பா எங்க வாழ்ந்த நாட்களில ஆண்டவரே அப்பா சொல்றாங்க உமக்கு வாழ்ந்த பாக்கியமா ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா ஒரு நாள் எங்களுக்கு முகமுகமாய் காண்போம் என்பதை ஆண்டவரே அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பனே ஆண்டவரே அப்பா சொல்றேன் இந்த ஆத்துமா வெளியேற பெற்றது. இந்த ஆத்துமா ஆண்டவரே உடைய கரத்தில் இருக்கிறதுக்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த குடும்பத்தை நீங்க ஆறுதல் படுத்துங்க, தேய்ச்சுங்க, சமாதானப்படுத்துங்க.
இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.